ஹைடா ஸ்வீட் ஆர்ட் அஞ்சோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜியான் ஜங்குக்கு ஒரு மினி ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் ஃபர்ஸ்ட் மேரேஜ் மை அக்கா பொண்ணு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஓகேவா? ஸோ ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். யாரும் ஓவராக திங்க் பண்ணி யோசிக்கக்கூடாது. இந்த கதையில் வாங்கி அந்த கதையில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டோரியாக மட்டும்தான் கேட்கணும். ஓகே, இப்போ வாங்க இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரோ என்னென்னா, உங்கள் பேர் ஒயன், நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பி வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். உங்கள் தம்பி பேர் வந்து சாய். நீங்களும் உங்கள் தம்பியும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் இருக்காங்க உங்களுக்கு. அப்படியே வந்து ஜங்கு கிட்ட பார்த்தா, ஜங்குக்கு வந்து உங்களோட மாமா தான், உங்கள் அம்மாவோட தம்பி தான். ஜங்குக்கு பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து நிறைய படிச்சிருக்காரு. ஸோ எப்படின்னா, வில்லேஜ்லேருந்து போய் சிட்டியில் போய் படிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் தம்பியும். ஜங்குக்கு வந்து உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த மாதிரினா, அவரோட ஆர்ட்டில் ஒரு மினி லவ்வே இருக்கும் அவங்க மேலே. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஜங்குக்கு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதான் இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ. ஓகேவா? அப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஓப்பனிங் சீன்லேயே உங்கள் வீட்டை தான் காட்டுறோம். ஆளாளுக்கு ஒரு வேலையை அப்படியே இழுத்து போட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு ஆள். இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் அப்படி இருக்குன்னா, இன்றைக்கி ஜங்குக்கோட என்கேஜ்மெண்ட். உங்களுக்கும் ஜங்குக்கும் கிடையாது, ஜங்குக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் இப்போ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா தான் உங்களை வந்து கூப்பிட்றாங்க. இப்போ நேராக உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா என்னால் முடியலம்மா, ப்ளீஸ்மா, கால் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குமா, ஏஞ்சதுலேருந்து ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டேங்கிற, என்னை போட்டு படுத்தி எடுக்கிற, கொஞ்சமாச்சும் ரெஸ்ட்டு கூட. ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தான் ஒயன், நாளைக்கெல்லாம் நீ ஃப்ரீயாக இருக்கலாம். அப்படி ஸ்ரீ, இன்னைக்கு ஒரு நாள் இந்த வேலையெல்லாம் கண்ணை மூடிட்டு செஞ்சிடுமா. ஓகேவா? என்னால் முடியாது, போ. ஏய் ஒயன், அங்கே பாருங்க தம்பி சாய், அவனே சின்ன பையன், அவனே வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது உனக்கு என்னடி, போய் வேலையை பாரு. ஆமாம், இன்னும் ஒன்றாம்மா, போ. நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கலாம். நாளைக்கு நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு நாள் மட்டும் மாமாவோட என்கேஜ்மெண்ட்னால எனக்கு ஒரு நாள் மட்டும் வேலை செய்யப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஒரு தாம்பழத்தை கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அங்கே போய் வெயின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் எடுத்துகிட்டு அந்த சபையில் போய் அந்த தாம்பழத்தை வச்சுட்டு வரீங்க ஒன்றுனா. ஸோ இதெல்லாம் வந்து ஜேகே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் வேலை செய்கிறது, நீங்கள் கஷ்டப்படுறதுலாம் ஜேகே அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவராலேயே எதுவுமே பேச முடியல. சரி, இல்லை நடக்கிறது நடக்கட்டும், அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துருக்காரு அவரும். இப்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஜிமின் தான். டே மச்சான் ஜங்குக், என்ன ஒரு மாதிரியே சைலண்டாகவே உட்காந்துருக்க? இன்றைக்கி வேறு என்கேஜ்மெண்ட் வேறு, நல்லா சிரித்து பேசி கலகலப்பாக இருக்க வேண்டியதானே, ஏன்டா மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்க? அதுவும் ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமாண்டா, ப்ராப்ளம் தான். என்னடா ப்ராப்ளமு? உனக்கு என்ன ப்ராப்ளமு சொல்லு, நான் தீக்கிறேன். அதோ இங்கே எங்கேயும் போயிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிறாள் என் அக்கா பொண்ணு, அவள் தாண்டா என்னோட ப்ராப்ளமே. என்னடா சொல்கிற? அவள் என்ன உங்ககிட்ட என்ன பிரச்சனை வச்சுக்கிட்டா? அவெல்லாம் பிரச்சனையே இல்லை, அவள் தாண்டா எனக்கு பிரச்சனையே. என்னடா ஏதோ புரிகிற மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறியே, என்னடா ஆச்சு உனக்கு? நீயே பாரு ஜிமி, அந்த பிளாக் கலர் சாரியில் எவ்வளோ அழகாக இருக்கா. நானும் பிளாக்கு, அவளும் பிளாக்கு, செம்மையாக இருக்கால. ஆமாம், நல்லா தான் இருக்கா. டேய், இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்ரா, இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு அக்கா பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்க. என்கேஜ்மெண்ட்டு தான். ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டா, இந்த மேரேஜ்லேயும் சரி இந்த என்கேஜ்மெண்ட்லேயும் சரி எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஒயின் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. என்னடா சொல்கிற? அப்போது நீ ஒயனை? ஆமாம், நான் ஒயனை லவ் பண்ணுறேன். அப்போது என்கேஜ்மெண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட வச்சுருக்க, அப்போ அந்த பொண்ணோட லைஃபு அது
பார்த்துக்கலாம். என்னடா பார்த்துக்கலாம், ஒரு வேளை இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாயினை வச்சுக்க போறியா என்ன? ஏய் மயிறு வாய முடுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்கேஜ்மெண்ட்னா இவ கூட நடக்கட்டும், ஆனால் கல்யாணம் என் அக்கா பொண்ணு கூட தான். புரிஞ்சிச்சா ஜிமீன்? எனக்கு புரிஞ்சிச்சு, நல்லாவே புரிஞ்சிச்சு. ஆனால் மச்சான், நீ ஏதோ பெரிய பிளான் ஒன்று வச்சுருக்கன்னு தெரியுது, ஆனால் என்ன பிளான் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நடக்கிறப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் சைடை பார்த்தா, இப்போ நீங்கள் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமீனுக்கும் ஜேகேக்கும் சென்ட்ரலில் வந்து உட்காடுறீங்க சோஃபாவில். அதுவும் ஒரு பக்கம் முந்தானை எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்படியே விசிறிக்கிட்டே வேர்க்குது சொல்லிட்டு விசிறிக்கிட்டே வந்து உட்காடுறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சைடு இப்போ வந்து வேற தெரியுது, அப்படியே ஜங்குக்கால அப்படியே பார்த்துட்டு கண்ட்ரோல் வேறு பண்ண முடியல, அப்படியே கையெல்லாம் நடுங்குது. உங்கள் இப்புக்கிட்ட ஜங்குக்கோட கை வருது. இது வந்து ஜிமீன் வந்து பார்க்குறாரு. டேய் கையை வச்சுட்டு சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சைகை பண்ணுறாரு. ஆனால் அவரோட கை அங்கே தான் போகுது, ஆனால் மனசு வேலைன்னு தான் சொல்லுது. இப்போ ஜங்குக்கும் அப்படியே உங்கள் இப்பில் அப்படியே கை வச்சுட்டாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக் ஒயன் எறும்பு ஒயன் அதான். ஓ அப்படியா மாமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கேஷுவலாக எடுத்துக்கிட்டீங்க. அதை இங்கே ஜிமினுக்கு தான் கையில் உயிரே இல்லை. அவர் இப்பில் கை வச்சதை பார்த்துருப்பாரு. ஸோ பார்த்த வகத்துக்கு மூஞ்சி திருப்பியிருப்பார். என்ன வச்ச வகத்துக்கு என்ன பல்லாருன்னு ஒரு அடி சவுண்டு கேட்டிருக்கணுமே, இன்னும் சத்தத்தையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பி பார்க்க, நீங்கள் பட்டையில கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் பாட்டி இப்போ வந்து கூப்பிட்றாங்க, அடியே இங்கே வா, வந்து நான் சொல்கிற வேலையை செய் அப்படின்னு. இப்போ நீங்களும் இரு ஆத்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி போகிறீங்க. நீங்கள் உங்கள் பாட்டி கூப்பிட்டணும். இப்போ அப்படியே ஜிமினை வந்து ஜேகே கிட்டக்கு வந்துட்டு, டே ஜேகே 5 விரலும் கன்னத்தில் பதிஞ்சிருக்கணும் பார்த்தா அடி சத்தத்தையும் காணும், கன்னத்தில் அந்த கோடையும் காணும், சத்தம் இல்லாமலாம் அடிச்சா. டே ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அடி உளுந்துருக்கணுமே. அதெல்லாம் ஒன்றும் உழுவலை. அப்படியா? சரிதான்டா, நான் நம்புகிறேன். அண்ணா ஒன்றும் மச்சான், சில பேருக்கு சரக்கு அடித்தாதான் போர் வரும், கை காலெல்லாம் ஷிவராகும்னு பேர். ஆனால் உனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே கை காலெல்லாம் ஷிவர் ஆகுதே, போதானே ஒயினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்து கேட்குறாரு. இங்கே ஜேகேவுக்கும் அப்படியே ஷை ஆகுது. அப்படியே அவங்க பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு வைக்கப்பட்டுட்டு. ஸோ இப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சென்று தான் காட்டுறோம். இப்போது பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க, பொண்ணும் வந்துருச்சு. ஆக்சுவலி ஜங்குக்கோட நிச்சயதார்த்தம் உங்கள் வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடுனால இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்தாச்சு, பொண்ணும் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் வந்து என்ன ஏது சம்பிரதாயம்லாம் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் நின்றுட்டு வெடி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது ஜங்குக் தான் எங்கே போனான், அவன் இங்கே தானே என் கூட தான் நின்றுருந்தான், எங்கே போய் தொலைஞ்சோன்னே தெரில. இவனை எப்போ பார்த்தாலும் கழட்டி விட்டுட்டு எங்கேயாச்சும் போகிறதே இவனுக்கு வேலையாக போச்சு. டேய் ஜிமின், அந்த பொண்ணுகிட்ட என்னடா பேச்சு உனக்கு? அது உன்னோடா மச்சான், சும்மா பேசிகிட்டு இருந்தேன், அது உனக்கு பொறுக்காதே. எல்லாம் ஒரு விஷயமா தான், வா உங்கள்கிட்ட தனியாக பேசணும். அப்படியா, என்ன விஷயம்? இங்கே பாரு ஜிமின், இந்த நிச்சயம் நடக்கட்டுன்னு தான் நான் சொன்னேன். அதுக்குன்னு என்னாலாம் இந்த நிச்சயத்தை ஏற்றுக்கவே முடியாது. அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் ஒயின் கூட மட்டும்தான். ஓ அப்படியா ராஜா, நீ தான் நிச்சயம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணத்துக்கே முடிவு பண்ணிட்டியே, இதில் நிச்சயம் எதுக்கு? அது ஒயின் கூட. அதுக்கு தான்டா நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அப்படியா, என்ன பிளானு? கேளு. நீ இப்போது வெளியில் போய் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். டேய் சி, என்னடா பிளான் அது? இதான் உன் பிளானா? இதுக்காடா நீ மெனக்கிட்டு இங்கே கூப்பிட்ட? ஒரு ஃபோன் பண்ணாதும் அந்த பொண்ணை எவ்வளோ கரெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா, நீ மெனக்கிட்ட கூப்பிட்டு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிற. ஆனால் மச்சான் ஒன்று, ஆனால் இதான் பிளான்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. டேய் நீ சொன்னாலும் சொல்லனாலும் இதான்டா பிளானே. டேய் என்னடா சொல்கிற? டேய் ஜிமின், நான் சொன்னதை ஃபஸ்ட்டு செய். போய் வெளில போயிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் சென்று எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? மச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான், சரி, நீ சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன்.
வேற என்ன பண்ண சொல்கிற? நீ என் ஃப்ரெண்ட் ஆகிட்ட. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டோட காதலுக்கு இந்த ஹெல்ப்பு கூட பண்ணலன்னா நான்லாம் யார் சொல்லு? பண்ணுறேன், நீ சொன்னதை செய்கிறேன். நான் வெளில போய் ஒரு 1/2 மணி நேரம் சென்று உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ன? சரிடா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல ஜிம்மி வெளில போகிறாரு. ஸோ அப்படியே இது கட் பண்ணிவிட்டு அப்படியே சபையில் தான் காட்டுறோம். ஸோ நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாகவே உட்காந்துருக்கீங்க அந்த சபையில் உங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில். இப்போ அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அங்கே எல்லாம் இருக்கிற எல்லாருமே உங்கள் சொந்தம்தான், முக்கால்வாசி உங்கள் சொந்தம்தான். மாமா, மச்சான், அங்காளி, பங்காளி, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படி ஜங்குக் தான் பார்க்குறீங்க. மாமாவுக்கு பாரு, நிச்சயத்துக்கு இவ்வளோ பேர் வராங்க, கல்யாணத்துக்கு ஆத்தி எவ்வளோ பேர் வருவாங்க, என் இடுப்புலும் உடையெல்லாம் போகுது வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரியே சோகத்தில் உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் நினச்சிக்கிட்டு. இப்போ ஜேகேக்கு தான் அப்படியே டென்ஷன் தாங்க முடியல. இவங்க சொன்ன நேரத்துக்கு ஃபோன் அடிப்பான்னு அடிக்க மாட்டானே அந்த ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டென்ஷன்லேயே அப்படியே ஒரு பதட்டத்துலேயே அப்படியே நிற்கிறாரு. அந்த பொண்ணு தான் அப்படியே குறுன்னு ஜேகேவை பார்த்துட்டு அப்படி கீழே பார்க்குறது, பார்த்துட்டு அப்படி கீழே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிது. ஸோ இப்போ நிச்சயதாம்பலம் மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி பத்திரிக்கை படிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆயிரம் பத்திரிக்கை எடுத்து படிக்க போகிறாரு. அந்த மாதிரி படிக்க போகும்போது கரெக்டாக டான்னு அப்படியே ஜிமின் கால் பண்ணுறாரு. இப்போ அந்த ஃபோன் காலை நம்ம ஜங்குக்கும் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் தான், டே மச்சான் ஃபோன் பண்ண சொன்னீங்கள கரெக்டாக பண்ணிட்டானா? ஏய் என்னடா சொல்கிற? அப்படியா? ஐயோ கடவுளே, என்னடா எதுக்குடா கடவுளை கூப்பிடுற? இப்போ ஃபோன் பண்ண சொன்னால் பண்ணேன், ஏங்கடா கடவுளை கூப்பிடுற? ஐயோ சார், என்ன சார் சொல்கிறீங்க? அப்படியா? என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பேசுகிற? ஃபோன் பண்ண சொன்னால் பண்ணேன், அதுக்கேன்டா இப்படிலாம் பேசுகிற? ஐயோ சார் என்ன சொல்கிறீங்க? கம்பெனியில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சா? நான் கம்பெனிங்கிறான் ஃபயருங்கிறான், ஏன்டா இதை குழப்புற? சார் நான் அந்த வேலையில் இருக்கேன், இன்னும் 1/2 மணி நேரத்தில் கம்பெனியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்கே ஜிமினுக்கு தான் ஒன்றுமே புரியல தரகால். இப்போ ஜிமின் தான் ஃபோன் பண்ண சொன்னான், ஃபோன் பண்ணிவிட்டு அவன் படியில் ஏதோ பேசிட்டு காலை கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பக்கம் அப்படியே நிற்க இங்கே ஜங்குக் தான் இப்படி பேசிகிட்டு இருந்துருப்பார் இல்லையா? அங்கெல்லாம் சபையில் உள்ளவங்களாம் ஜங்குக்கே பார்த்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, என்னாச்சு, ஏன் இப்படி இவ்வளோ பதட்டமா, யார்கிட்ட பேசுனீங்க? இப்போ ஜங்குக் தான், இல்லை யாரும் நீ தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ நான் உடனே நான் வேலை பார்க்குற கம்பெனிக்கு நான் உடனே போகணும், யாரும் நீ தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னாச்சு மாப்பிள்ளைய? இல்லை நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சா, நான் வந்தே ஆகும்னு சொல்லிட்டு கம்பெனியோட ஓனர் சொல்கிறாரு. ஸோ அதனால் நான் உடனே போயாகணும், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் போயிட்டு வரேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த சபையில் அப்படியே ஏஞ்சி அப்படியே கடன்னு வாசல்கிட்ட போகிறாரு நேராக. உங்கள் அம்மாவும் அப்புறம் உங்களோட பாட்டியும் ஜங்குக்கு பின்னாடியே போகிறாங்க. ஸோ அதுக்காட்டியும் ஜங்குக்கு சரசரன்னு வேகமாக போய் ஜிமின் பைக்கில் தான் வந்திருப்பார். ஸோ அவர் கூட வண்டியில் ஏறி அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஸோ டக்குன்னு அவங்க பார்த்தா ஜங்குக்கு காணும். ஸோ அதுக்காட்டியும் ஜங்குக்கு போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு இல்லாத காரணத்தினால ஸோ அவங்களே நிச்சயதார்த்தத்தை தான் பண்ணிக்கிட்டாங்க, தாம்பல் தட்டுலாம் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கையும் ஜிமினியும் பார்த்தா ஒரு பனைமரத்து அடியில், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, 2 பேரும் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணலை, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், டேய் ஃபோன் பண்ண சொன்னேன், ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற? என்ன சொன்னேன்? இதாண்டா என்னோட பிளானே. ஓ நீ அப்படி வரியா? ஆனால் பரவாயில்ல மச்சான், ஆனால் நீ ஒரு பொய் சொன்ன பார்த்தியா? என்ன? உடனே ஃபோன் அடித்து ஓனர் கூப்பிட்டாருன்னு. ஆமாம். டே அதை புடுற, ஓனரே நீ தானடா அந்த கம்பெனிக்கு, பொய்னா ஏதோ அளவாக சொல்லலாம், நீலாம் அடிச்செல்லாம் விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறாரு. ஸோ இதில் என்ன காமெடினா, இது உன் அக்காவும் உங்கள் அம்மாவும் நம்பிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு தான், சரிடா நம்ம அடுத்தது என்ன பிளான் போடுவோம்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கு அப்படியே யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க சைடு தான் காட்டுறோம். நிச்சயம்லாம் முடிஞ்சு ஸோ எல்லோரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் அதே வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
அங்கே உள்ள காஃபி கப்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு டஸ்ட்பினில் அங்கே பூவெலாம் செதறி கிடக்கும், அதெல்லாம் வந்து தொடப்பத்தை வச்சு கூட்டிக்கிட்டு ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க சுத்தமாக. இப்போ நீங்கள் தான் காலையிலேருந்து நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் நம்ம அம்மாவை சொல்லணும், கல்யாணம்லாம் இதுக்கெல்லாம் தேவையா? எங்கேயாச்சும் யாராச்சும் இழுத்துட்டு ஓட வேண்டியதுதானே. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் கல்யாணம் பண்ணணுமா? ஐயோ, எனக்கு கால் வந்து செஞ்சு செஞ்சு என் கை இடுப்பு எல்லாம் வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் போய் உட்காடுறீங்க. இன்னைக்கு வரட்டும் ஜங்குக்கு மாமா, இன்னைக்கு அதை என்ன பண்ணுறேன்னு பாரு. 4 நாக்குப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டால் தான் எனக்கு மனசு வரும். இன்னைக்கு வேலையெல்லாம் செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, 4 வார்த்தை கூட கேட்கலன்னா என்ன, கேட்கணும், கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிளில் போய் உட்காடுறீங்க. சைடில் பார்த்தா உங்கள் பாட்டி, ஆப்போசிட்டில் பார்த்தா உங்கள் அம்மா. ஸோ 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் வந்து அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன 2 பேரும் தூங்க போகல? இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? பாட்டி போய் தூக்க மாத்திரையை போட்டுட்டு போய் தூங்கு. 4 கடி தூங்கணும். உன் மாமா வரட்டும், அவன்கிட்ட 4 வாரத்தை கேட்டுட்டு தான் போய் தூங்கணும்னு ஒரு முடிவில் உட்காந்துருக்கான். என்ன சொல்கிற நீ? அம்மா போம்மா, பாட்டி கூட்டிகிட்டு நீ போ. ஏய், நானும் அதுக்கு தான் உட்காந்துருக்கேன், அவன் எப்போ வருவான்னு. நீயும்மா 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? பாட்டிக்கு வயசாகிட்டு உனக்கு பிபி சுகர்லாம் இருக்குது, 2 பேரும் தூங்க மறந்தால் என்ன ஆகுறது? மணி எத்தனை 10க்கு மேலே ஆகுது, 2 பேரும் தூங்குங்க போங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் விரட்டி விட்றீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், நீ எதுக்கும் உட்காந்துருக்க, நீ போய் தூங்கலையா? அது இல்லைம்மா, என்ன நானும் மாமாட்ட பேசதான் உட்காந்துருக்கேன். அது சரி, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 2 பேரும் தூங்குங்க. மாமாட்ட ஏன் மாமா நீ வந்து சபையில் அத்தனை பேருக்கு முன்னாடி ஏஞ்சி போயிட்ட நீ பாட்டல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், ஓகேவா? இப்போ உங்கள் அம்மாவும் ஏதோ சொல்கிறடி, கேட்குறோம், கேட்டு காலைல என்ன ஏதுன்னு சொல்கிறேன் எங்ககிட்ட. சரிம்மா, போ பாட்டியை அழைச்சிட்டு போ, பத்திரமா கூப்பிட்டு போ, எங்கேயாச்சும் கீழே போட்டுறாத பாட்டியை, கை தாங்களும் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி, நீ போய் பாரு உன் மாமா வரானாலன்னு. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பாத்தியா நிச்சயம் ஆகிட்டு போய் ஊராக அவன் ஃப்ரெண்டு ஜிமின் கூட போய் சுத்த போயிட்டான். காற்று கருப்பாண்டிடுச்சுன்னா யார் பொண்ணு வீட்டுக்கு பதில் சொல்கிறது? அதுவும் வயசு பொண்ணுங்க பேயெல்லாம் என் தம்பியை பிடிச்சிட்டா, என் தம்பி இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அவனுக்கு எங்கடி போய் நான் பேய ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மாவோ பாட்டியும் போகிறதா பார்க்குறீங்க. ஸோ போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் போய் உட்காடுறீங்க. இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜங்க் சைடுக்கு பார்த்தா இப்போ ஜிமினும் ஜங்குக்கு தான். இப்போ ஜிமின் தான், டேய் மச்சான் இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்கோம், ஒரு யோசனை கூட வர மாட்டேங்குதேடா. அது எப்படி வரும்? டேய் ஏதாச்சும் உருப்படியே யோசிச்சு ஏதாச்சும் சொல்கிறியா? ஏதோ படத்தில் வரத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், இந்த பிளான் நல்லாயிருக்கும், அந்த பிளான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அப்படியே மாறலே குத்தணும்னு வச்சுக்கோ. ஏதாச்சும் உருப்புற மாதிரி பிளான் சொல்லு ஜிமின், உன் காலில் வேணால் உழுவுறேன். மச்சான் என்ன மச்சான் நீ? நான் யோசிச்சிட்டேன் அந்த பிளான் என்னன்னு. அப்படியா, என்ன பிளானு? நோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அது யாருக்கிட்ட செயல்படுத்த போகிறோன்னு மட்டும் நான் சொல்கிறேன். யார்கிட்ட? அதான் மச்சான், உன் மச்சான். ஐயோ, யூ மீன் என்னோட தம்பி மச்சான் சாயா, என்னோட ஒரிஜினல் மச்சான். டேய் அவன்கிட்ட என்னடா பிளானு? டேய் அவன் தாண்டா பிளானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல, ஜெய்கிக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் மச்சான் நீ என்ன பிளான்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. இப்போ ஜிமின் தான், நீ மட்டும் சொன்னியா அந்த ஃபோன் மேட்டரில், நான் மட்டும் அப்புறம் என்ன மைத்துக்கு நான் சொல்லணும்? அது வந்து செயல்படுத்தும் போது செயல்படுத்தலை, பண்ணை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போது டே மச்சான் மணி ஆயிட்டுரா, மணி 10க்கு மேலே ஆயிட்டு, சரி நான் வீட்டுக்கு போகிறேன், அப்புறம் எங்கள் அம்மா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, இப்போ ஜங்குக்கு தான், என்னடா இன்னும் உங்கள் அம்மா கையில் அடி வாங்கிட்டு இருக்கியா? ஆமாம், என்ன பண்ணுறது, எனக்கும் பொண்ணோட கையில் அடி வாங்கினது தான் ஆசையாக இருக்குது. நம்மளை தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், அந்த பொண்ணை வந்து எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறேன், அந்த பொண்ணு கையில் அடி வாங்க போகிறேன்னே தெரியல. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, பார்ப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் சைடு காட்டினா நீங்கள் ஜங்குக்கு வெயிட் பண்ணி உங்களுக்கு தூக்கமே வந்துட்டு அப்படியே டைனிங் டேபிளில் கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்கிப்பு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் சிந்து பார்த்தா அப்படியே ஜங்குக்கு வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ரு ஆனனுமே உங்களை தான் பார்க்குறாரு. என்ன இவ இங்கே உட்காந்துட்டு தூங்குறா, அதுவும் டைனிங் டேபிளில்? போய் ரூமில் தூங்கியிருக்க வேண்டியதானே. ஒயன் ஒயன் ஆ மாமா எப்போ வந்த? இப்போ தாண்டி வந்தேன். என்ன இங்கே தூங்குற? போய் ரூமில் தூங்க வேண்டியதானே. அது ஒன்றும் இல்லை மாமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்காகவா? ஏன்? கேள்வி கேட்கவா? ஆமாம், நீ எல்லாருக்கும் முன்னாடி சபையில் எங்கள் கம்பெனி வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால நான் முக்கியமாக போயாகணும், அது ஓனர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே கிளம்பி போயிட்ட. ஆனால் எங்களுக்கு தெரியாது எது உண்மைன்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியோட ஓனரே நீங்கள் தான். ஓனருக்கு பேசிக்கிட்டு போகிறது ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன் மாமா போய் சொல்லிட்டு இங்கேருந்து போனேன்? அதுவும் அந்த பொண்ணு தனியாக நின்னா தெரியுமா? சொல்லு மாமா, ஒன்றை தான். ஓயன் அவசியமாக உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா? ஆமாம், தெரிஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லை, உன் கல்யாணத்துக்காக நான் எவ்வளோ வேலை செஞ்சேன். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன். அது யாருக்காக? உனக்காக தானே. எவ்வளோ வேலை செஞ்சேன். ஆனால் நீ அந்த நிச்சயதார்த்தத்தில் பாதியோடு போயிட்ட. அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி ஓயன், நான் மனசை கஷ்டப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிக்கோ. ஆனால் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு நீ ஒரு வடைச்சும் கேட்டிருக்கியா வயன்? என்ன மாமா சொல்கிற? இந்த வீட்டில் உள்ளவங்க தான் நீ புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா நீ ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய வயன்? ஒரு வாட்டியாச்சும் இந்த மாமாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா இல்லையா ஒரு வாட்டியாச்சும் அவங்க கேட்கலன்னா ஓகே, நீயாச்சும் கேட்கணும்ல, ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் தம்பியை வந்து தூரத்தில் நின்றுட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிறான். ஸோ ஆனால் ஜங்குக்கு வந்து உங்கள் தம்பி இருக்கிறது பார்க்கல, அதே மாதிரி நீங்களும் பார்க்கல. இப்போ நீங்கள் தான் என்ன மாமா சொல்கிற? அப்போது இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் இல்லையா? ஆமாம், இஷ்டம் இல்லை தான். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை யாருமே என்கிட்ட கேட்கலையோ ஏன்? நீயும் சரி, உன் தம்பியும் சரி, என் அக்காவும் சரி, என் அம்மாவும் சரி, அப்பா அம்மா யாருமே இந்த வீட்டில் உள்ளவங்க கேட்கவே இல்லை. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நான் சொல்கிறதுனால நீ கேட்குறியே, சந்தோஷம். சாரி மாமா, கேட்டிருக்கணும் ஆனால் மறந்துட்டேன், சாரி. இப்போ நீங்கள் தான் மாமா, ஏன் மாமா இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் இல்லை? ஒரு வேளை நான் நினைக்கிற மாதிரி நீ வேற ஒரு பொண்ணு. ஆமாம், அப்படிதான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ நினைக்கிறது தான். நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அப்படியா? இது முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்டில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க ஏன்? ஏன் மாமா? கண்டிப்பாக பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. சரி விடு, இதோட இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். உனக்கு நிச்சயம் தானே நடந்திருக்கு, கல்யாணமும் நடந்திருக்கு. நானே பாட்டிகிட்டையும் எங்கள் அம்மாட்டையும் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறேன். என்ன ஓகே தானே? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. இப்போ நீங்கள் தான் ஆமாம் மாமா, சரி சொல்லு, அந்த பொண்ணு ஊர் என்ன, பேர் என்ன, அவங்க அப்பா அம்மாலாம் யார், என்ன எதுனாலும் டீட்டெயிலாம் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம். ஓ அப்படி, சரி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் அந்த பொண்ணு பேர் சொல்லு, பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் பேரை சொல்லு மாமா. எதுக்கு வந்து கிட்டுக்க வர? நீ அங்கே என்னட்டு சொல்லலாமா? பேர் என்ன? பேர் என்ன மாமா? நீ பேருன்னு சொல்கிற தவிர நீ வாயிலேருந்து அந்த பேரே வர மாட்டேங்குது. இப்போ நீங்கள் தான் என்னாச்சு மாமா உனக்கு? ஏன் கிட்டுக்கு வர? ஏன் வேஷ்டிலாம் எடுத்து மேலே கட்டுற? இறக்கி விடு அப்படி சொல்கிறீங்க ஜேகேவை பார்த்து. இப்போ ஜேகே அப்படியே இங்கே கிட்டுக்கு வந்துட்டு அப்படியே அவங்க முந்தானி பிடிச்சிட்டாரு. உங்களுக்கு செம ஷாக்கு. ஐயோ மாமா என்ன பண்ணுற, விடு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் முந்தானி அப்படியே 2 கையை 2 சுருட்டி கட்டுவாங்க தெரியுமா, பிடிப்பாங்க தெரியுமா இழுத்து, அந்த மாதிரி வந்து பிடிக்கிறான் டைட்டாக. நீங்கள் வந்து ஜேகேவே பேனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் தம்பியை காட்டினா இந்த சம்பவத்தெல்லாம் வந்து உங்கள் தம்பி தூரத்தில் நின்று பார்ப்பான்னு சொன்னான் இல்லையா, அவன் எங்கேருந்து பார்க்குறான்னா கிச்சன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த சம்பவத்தை. அதுவும் எப்படின்னா ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் தம்பி எப்போ வந்து கிச்சனுக்குள்ளே போயிருப்பானா, நீங்கள் வந்து தூங்கிட்டு இருப்பீங்க கன்னத்தில் கை வச்சுட்டு. ஸோ லைட்டாக சாருக்கு வந்து பசிச்சிருக்கும், சரி போய் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து போயிருப்பார். ஸோ போயிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜேகே வந்து உங்கள் முன்னாடி பிடிச்சி இழுக்கிறதும் அவனுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து வாயில் போட்ட ஸ்நாக்ஸு வாயில் தான் இருக்குது தவிர தொண்டைக்குள்ளே இறங்க மாட்டேங்குது. அதோட பேனாக பார்த்துக்கிட்டு இருக்கா உங்களையும் ஜேகேவையும். இப்போ ஜேகே தான் அப்படியே உங்களை அப்படியே கிட்ட இழுத்து அக்மனை மாதிரி வந்து பிடிச்சிக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே பேனை பார்க்குறீங்க. மாமா என்ன மாமா பண்ணுற, உனக்கு என்ன ஆச்சு? என்னை விடு விடு மாமா. ஏதோ எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே ஏதோ உன்னைய காற்று கருப்பாண்டிட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா தானே இருந்த, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து நல்லா பண்ணுற பொண்ணு யாருன்னு கேட்டில, சொல்லட்டா? சொல்லு. எங்கே வேணாம், என் ரூம்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு ஜேகே அவர் ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாரு. இங்கே உங்கள் தம்பிக்கு தான் பேனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜேகே உங்களை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் தான், மாமா என்னாச்சு மாமா உனக்கு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன், எனக்கு பயமாக இருக்குது உன்னை பார்க்குறதுக்கே. உங்ககிட்ட என்ன கேட்டுட்டேன், அந்த பொண்ணோட பேரும் அவங்க அம்மா அப்பா யாருன்னு தானே கேட்டேன், அதுக்கு என்னென்னலாம் பண்ணுற நீ? இப்படியே எனக்கு டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்துரு, நான் அப்படியே வெளியில் ஓடிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட சொல்கிறீங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே உங்களுக்கு கிட்ட இழுத்து அப்படியே ஒரு இச்சா தராரு. ஸோ இச்சானா வந்து கிஸ்ஸு, அதுவும் லிப்பு நீங்கள் வந்து ஜேகேவும் அப்படியே தராரு. அவ்வளோதான் உங்களுக்கு அப்படியே டேமாக திறந்து விட்ட மாதிரி பொலன்னு அவங்க கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுது. அப்படியே ஜேகேவை அப்படியே தள்ளி விட்டுட்டு பல்லாருன்னு ஒரு அரை ஜேகேவை. ஆனால் ஜேகேவுக்கு ஏதோ கணத்தில் கொசு தட்டின மாதிரி இருக்குது. அப்படியே கணத்தில் கழிச்சிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே தான், ஏய் வாயை மூடு, எதுக்கு இப்போ நீ அழுதுகிட்டு இருக்க? உடனே நான் ரேப்பா பண்ணிட்டேன், உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, கிஸ் தானே பண்ணேன், அதுக்குன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க, வாயை மூடு அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான், மாமா உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போ எதுக்கு என்னை கிஸ் பண்ண? என்ன விளையாடுறியா நீ? காலை தான் ஒரு பொண்ணு கூட நிச்சயம் ஆயிடுச்சு, ஆனால் என்கிட்ட இந்த கல்யாணத்தில் இஷ்டம் நான் வேறு ஒரு பொண்ணு லவ் பண்ணுன்னு சொன்னேன். சரி அந்த பொண்ணு பேர் கேட்டால் அது சொல்லாமல் என்னை எங்கள் ரூம்குள்ளே வச்சு என்னை கிஸ் அடிக்கிறா. அந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணுற மாமா. இந்த மாதிரி ஒரு ஆம்பளையை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு தான், நான் ஒன்றும் துரோகம்லாம் பண்ணலை. அப்புறம் இது பண்ணுறது என்ன? இதே நான் இல்லாமல் இன்னொரு பொண்ணாக இருந்தால் கத்தியே கூற கொண்டு இருப்பா. ஆனால் நான் போனா போகுதுன்னு வாயை மூடிட்டு இருக்கேன். இப்போ ஜேகே தான், லூசு இன்னும் அடி உனக்கு புரியல? தனியாக கூப்பிட்டு வச்சு கிஸ் அடிச்சிருக்கேன், அப்போ கூட உனக்கு புரியல நான் யாரை லவ் பண்ணுறேன்னு? இப்போ நீங்கள் தான், நீ நானா? முடியாது நீ போய் தானே சொல்கிற? ஆமாம் போய் சொல்கிறேன். என் அக்கா பத்து அறிவு குழந்தே நீ தான். இன்னொரு வாட்டி கேட்ட அப்புறம் பார்த்துக்கோ. அது என்ன, நானாக இருந்தாலும் நீ கிஸ் பண்ணது ஓகேன்னு சொன்னேன். இதே வேறு பொண்ணாக இருந்தால் கத்தி ஊற கொட்டிருப்பாளா? நான் எதுக்குடி நான் வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ண போகிறேன் நீ இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான், என்ன மாமா உன் விஷயத்துக்கு என்னென்னமோ கதையெல்லாம் விடுற, இந்த கடையெல்லாம் விட்டு கேட்கறதுக்கு வந்து நான் வந்து உன் அக்கா கிடையாது, ஓகேவா? நீ சொன்ன மாதிரி என்னை லவ் தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. லவ் தாண்டி பண்ணுறேன். நீ நினைக்கிறது நடக்காதே, ஓகேவா? நடக்கவும் விட மாட்டேன் இந்த ஒயன். பாரா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? ஆமாம், நீ அந்த பொண்ணுக்கு தான், அந்த பொண்ணு கடத்தில் தான் நீ தாலி கட்ட போகிற, அதை நான் பார்க்க தான் போகிறேன். பாரா என்ன பாரா இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ ஜேகே தான், நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அதையும் கேட்டுப்போ. என்ன, இந்த கல்யாணம் நடக்கும், ஆனால் அந்த பொண்ணு கூட இல்லை,
அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இல்லை, உனக்கும் எனக்கும் தான். ஓ அப்படியா? ஆமாம் வயன், நீயும் பார்க்க தானே போகிற உன் காலத்தில் நான் தாலி கட்டுறது. ஓ மாமா, அப்புறம் நீயும் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்க. ஓகே தான், சரி, இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். ஓகே. உனக்குண்டி, நீயும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ. இந்த கல்யாணம் நடக்காது. யார் சொன்னா இந்த கல்யாணம் நடக்கும்? அவனுக்கும் எனக்கும் தான். சரி விடு, நான் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். பார்ப்போம். சரி மாமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜேகே யாரும் ரொம்ப நேரம் நம்மளை பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா உங்கள் தம்பி அப்படி பேயறிஞ்ச மாதிரி உங்களையும் நீங்கள் ஜேகேவையும் பார்த்து நின்றுருப்பான், பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பான். ஆனால் நீங்கள் வந்து தம்பியை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ஜேகே தான் பார்த்துருப்பான், ஆனால் அவன் வந்து பெருசாக வந்து கண்டுக்கல, அவன் படையில் உள்ளார போயிட்டாரு. இப்போ உங்கள் தம்பி தான், அவனுக்கு கையும் புரியல காலும் புரியல, என்னடா நடக்குது ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் தம்பி தான், என்ன இந்த மாமா இன்னைக்கு காலைல ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆகிட்டு என் அக்கா கூட என்ன பேசிக்கிட்டு இருக்காரு இவர், ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை வேற ஏதாச்சும்மா, என்ன இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள? அக்கா கோச்சிக்கிட்டு போயிட்டா, ஆனால் மாமா அப்படி சொல்கிறதுனால இதுவும் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஒரு வேளை மாமா தான் ஏதாச்சும் பண்ணுறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, அதேமாதிரி உங்களுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் ஜேகே நல்லா தூங்குறாரு. இவ்வளோ நாள் வந்து மனசுக்குள்ள ரசிச்சுட்டு இருந்தோம், எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல். ஆனால் ஒரு தெரியாம மனசுக்குள்ள ரசிச்சு இந்த ஒயன்கிட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிம்மதியாக மனசை அப்படியே இழுத்து பற்றிட்டு தூங்குறாரு. ஆனால் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் தான் தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ இப்படி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ உங்களை தான் காட்டுறோம், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மணியை பார்த்தா மணி 7. உங்களோட ரூம் டோரை யாரும் லாக் பண்ணுறாங்க, பார்த்தா உங்கள் அம்மா தான். இப்போ உங்கள் அம்மா, ஒயன் கேந்துடுறி, ஏஞ்சி தொல்லடி, என்னடி நினச்சிட்டு இருக்க? மணி 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஏதோ இன்னைக்கு எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொன்னேன். உங்கள் எக்ஸாம் யார் உங்கள் அப்பாவை போய் எழுதுவார்? இன்னும் தூங்கிட்டு இருந்தா ஃபெயில் ஆகி வீட்டில் தாண்டி உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அறையில் வச்சுட்டு வீட்டில் உட்காந்தான்னு வச்சுக்கேன், எவனாச்சும் பிடிச்சி கட்டி வச்சிருவான் எனக்கு, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அம்மா, நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைம்மா, நானே 4 மணிக்கு தான் தூங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், ஏன்டி விடிய என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? 4 மணிக்கு தான் தூங்கினேன்னா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? அது வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா, அதான் நான் லேட்டாக 4 மணிக்கு தான் தூங்கினேன், அதான் தூக்கமாக வருது. ஓ அப்படியா, சரி இந்த குடி, இந்த காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா அப்படிங்கிறாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. அப்பாடா, தூக்க கலக்கத்தில் ஏதாச்சும் உளறி அம்மாக்கிட்ட கொட்டியிருப்போம், நல்ல வேலை எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு வாய்ஸு. இப்போ அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு நேராக வந்து கீழே தான் போகிறீங்க. உங்களுக்கு சரியான பசி, வயிற்றை போட்டு கில்லுது, சாப்பிட்டுட்டே போயிடலாம் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் நோக்கி அப்படியே நடந்து போகிறீங்க. பார்த்தா அங்கே ஜேகே உட்காந்துட்டு இருக்காரு. அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே என்ன செய்கிறதுனே தெரில. டைனிங் டேபிளை நோக்கி உங்கள் கால் போனது, அப்படியே யூட்டன் போட்டுட்டு அப்படியே வாசலுக்கு போகிறீங்க நீங்கள். இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, வாயன் என்னடி சாப்பிடாம போயிட்டு இருக்க, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இல்லைம்மா மணி ஆகிட்டு, நான் சீக்கிரமாக காலேஜுக்கு போனால் தான் நேரத்தில் போய் கொஞ்சம் யாராச்சும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதலாம். லேட்டாக போனால் அங்கே கூட படிக்க கூட முடியாது, அவசரமாக போய் உட்காந்து எக்ஸாம் எழுத வேண்டியதுதான், மணி ஆயிடுச்சும். ஓகேவா, அதனால் நான் காலேஜ் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பின்னாடியே ஓடியாடுறாங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஒயன் நேற்று ஜெயிக்க வந்தான், பேசுனியா அவங்ககிட்ட? என்ன பேசுனியா? பேசணுமா? பேசுனியா? அவன் என்ன சொன்னான்? அது வந்து மாமாவோட ஃப்ரெண்டு கம்பெனியாம்மா, அது பதட்டத்தில் வந்து நம்ம கம்பெனி மாமாவோட கம்பெனின்னு சொல்லி ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியாடி, சரி, இந்த ஜங்குக்கு ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் நேற்று என்னென்ன ஆயிடுச்சு தெரியுமா? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்கள் மண்டலே ஒரு நறுக்குன்னு ஒரு கொட்டு அனுப்பிச்சு, போடி என்ன ஆச்சான் போய் படிக்கிற வேலையா பார்,
இதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நீங்கள் மண்டையை தேய்ச்சிக்கிட்டே உங்கள் அம்மா பார்த்து மறைச்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படியே காலேஜுக்கு போனால் உங்கள் ஃப்ரெண்டு மியா தான் உங்களை பார்த்தனுமே வந்து உங்களை டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. மியா இப்போ எதுக்கடி அழுகுற? இல்லை வாயன், உங்கள் மாமாவுக்கு ஜேகேக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? ஆயிட்டு, நீ எதுக்கு அழுகுற? என்னடி இப்படி கேட்ட? நானே ரொம்ப நாளாக உங்கள் மாமா மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி வைக்க முடியாதுல்ல, அவருக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது. ஓ ஆமால, ஆனால் மியா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை எடுக்கிறீங்க. இப்போ உங்கள் மைண்டு வாய்ஸ் இல்லை வேணாம் நேற்று நடந்ததெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். என் மாமா மேலே வேற ஒரு கண்ணு இதை மட்டும் சொன்னோம் இங்கே குழி தோண்டி புதைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை மூடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் எதை சொல்ல வந்தேரடி சொல்லுடி அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லடி, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுல, வா போவோம் அப்படி சொல்லி பரபரன்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டை. இப்போ அப்படியே உங்ககிட்ட கட் பண்ணிவிட்டு உங்கள் தம்பி கிட்ட காட்டினா உங்கள் தம்பி இப்போ தான் பொறுமையாக எழுந்துச்சி முழிக்கிறான். மணியை பார்த்தா மணி 8. சரி ஓகே நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி அப்படியே பாத்ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணேன். இங்கே வந்து மெயின் டோர் வந்து லாக் ஆகுது. ஸோ உங்களோட தம்பியோட ரூம் டோரு. உங்கள் தம்பியும் அப்படியே போய் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு தலையை எட்டிக்கிட்டு பார்த்தா நம்ம ஜிமின் தான். உங்கள் தம்பியோட மைண்டு வாய்ஸு இவருன்னா இங்கே பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ உங்கள் தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? மாமா எப்போயே கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிருப்பாரு, நீங்கள் என்ன மாமா தேடிட்டு வந்தீங்களா அப்படின்னு உங்கள் தம்பி கேட்க, இப்போ ஜிமின் தான் ஒன்றும் உங்கள் மாமாக்கிட்ட பேசியோ உங்கள் மாமா பார்க்கவும் நான் வரல, இப்போ உங்கள்கிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன், அதனால் என் கூட கொஞ்சம் வா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுக்கிறாரு. இப்போ உங்கள் தம்பி தான் ஐயோ நானும் பல அளவுக்குலாம் குளிக்கல, ட்ரெஸ்ஸு கூட மாற்றலை, என்னை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் அப்புறமா இதெல்லாம் பண்ணிக்கலாம்டா, ஒரு கொஞ்ச நேரம் வேலை தான்டா, பேசிட்டு உடனே அவனை அனுப்பிடுவேன்டா அப்படிங்கிறாரு ஜிமின்னு. என்னால் முடியாது, நம்மனா ஈவினிங் தான் பேசிக்கலாம், இப்போ வேற காலேஜ் வேறு டைம் ஆச்சு அப்படிங்கிறான் அவன் தம்பி. இப்போ ஜிமின் டேய் ரொம்ப பண்ணாதடா, உங்கள் வீட்டு கார்டனில் தான் நின்று பேச போகிறோம் வா அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு உங்கள் வீட்டு கார்டனுக்கு தான் உங்கள் தம்பி ஜிமின் வந்து இழுத்துட்டு உங்கள் தம்பி வந்து போகிறாரு. இப்போது ஜிமின் தான் டேய் இங்கே பேர் நான் கொலலாம் நான் பேச விரும்பலை, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன் ஓகேவா? ஜங்குக்கு இருக்கான். ஆமாம் மாமா உங்கள் மாமா உங்கள் அக்காவை லவ் பண்ணுறாராம். எது? ஓ இப்போ தான் நேற்று பேசிக்கிட்டு இருந்தாங்களா? இரு அதான் என் மாமாவுக்கு ஆல்ரெடி வேறு பொண்ணோட நிச்சயம் ஆகிடுச்சு, மாமா எப்படி என் அக்காவை லவ் பண்ணலாம்? அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்தேன். உன் மாமானா வேறு லவ் பண்ணால் வந்து நிச்சயம் பண்ணியிருக்கலாம், ஆனால் உன் கல்யாணம் தான் உன் அக்கா கூட மட்டும்தான். அதனால் உனக்கு ஜங்குக்கு பிடிக்குமாடா? மாமா பிடிக்குமே உன் அக்காவை. எவ்வளோலாம் பிரச்சனையாக இருந்தாலும் சண்டையாக இருக்கணும், அக்கா தானே, அக்காவை பிடிக்காம எப்படி? உன் அக்காவுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமையணும் தானே நீ ஆசைப்படுற? ஆமாம், அது ஏன் ஜங்குக்கா இருக்கக்கூடாது? ஓகே தான், அக்காவும் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே தான் இருப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போதும்டா, உனக்கு ஓகே தானே? ஜங்குக்கு வந்து உனக்கு மாமா வருது, அதுதான் ஆல்ரெடி எனக்கு மாமா வச்சே கரெக்டு, ஆனால் இது ஒரிஜினல் மாமா, அக்கா கட்டினாமே உனக்கு இன்னும் க்ளோஸ் ஆகிடுவார்ல ஜங்குக்கு. ஆமாம் க்ளோஸ் ஆகிடுவார், அதுவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். ஏன் கேட்குறீங்க? இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்பு? உன் அக்காவையும் உன் மாமாவையும் சேர்த்து வைக்கணும். என்ன மாதிரி ஹெல்ப் கேட்குற? டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, இப்போ உங்கள் அக்காவுக்கு உன் மாமாவும் பிடிக்காது, ஏதாச்சும் உங்கள் மாமாவுக்கு நீ ஐடியா கொடுத்து உன் அக்காவை வந்து ஏதாச்சும் பேச வச்சு ஏதாச்சும் சம்திங். ஓகே என்ன சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிடா, உங்கள்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஜங்குக்கு வந்து மிச்சத்தெல்லாம் பேசுவான். என்ன நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளம்பி போகிறாரு. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஈவினிங் உங்கள் தம்பி வந்து காலேஜ் கிளம்பி எப்போயே போயிருப்பான் ஜிமின்கிட்ட பேசிட்டு. இப்போ ஈவினிங் உங்களையும் ஜிமின் தான் உங்களையும் உங்கள் தம்பியும் தான் காட்டுறோம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காருக்காக, வீட்டிலேருந்து கார் அனுப்புவாங்க ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு காலெலாம் வலி தாங்கலை.
நீங்களும் டேய் வீட்டில் யாராச்சும் ஃபோன் அடிச்சு வண்டி எப்படா வரும்னு கேளாண்டா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது, இப்போ பஸ்ஸை கூட விட்டுட்டோம், இல்லைன்னா பஸ்லேயே யாராச்சும் ஏறி வீட்டுக்கு போயிருக்கலாம். சரிக்கா இரு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி வந்து கால் பண்ணுறான். இப்போ அந்த காலை வந்து நம்ம ஜங்குக்கு தான் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அம்மா, டேய் நான் மாமா பேசுகிறேன்டா. ஜங்குக்கு மாமா. இல்லை மாமா, நானும் அக்காவும் வந்து காலேஜில் இருக்கோம், இன்னும் டிரைவர் அங்கிள் வந்து எங்களை இன்னும் பிக்கப் பண்ண வரவே இல்லை, என்னன்னு கேட்குறீங்களா அப்பா கிட்ட? சரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சுட்டாரு ஜங்குக்கு. இப்போ உங்கள் அப்பா தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு, அப்பா ஒயன் சாரிம்மா, இன்னைக்கு டிரைவர் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் கார் வராது. அப்பா என்ன சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் எதில் வருது? இது முன்னாடியே சொல்லியிருந்தா ஃபோன் அடித்து நாங்கள் பஸ்லையாச்சும் வந்திருப்போம் இல்லையா? ஆமாம்மா, நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா அதான் என்னால் சொல்ல முடியல, மறந்துட்டேன், அப்பாவை மன்னிச்சிக்கோ, அதனால் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். என்னது? நான் ஜங்கு மாமாட்ட ஃபோன் அடித்து உங்களை 2 பேரையும் பிக்கப் பண்ணி சொல்லியிருக்கேன், ஜங்குக்கு வருவான், ஸோ 2 பேரும் வந்துடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு யோ 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 இங்கே நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா எதுக்கு ஜங்குக்கு வர சொன்னார் சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் தம்பி தான். என்னாச்சுக்கா? அது ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு மாமா வந்து நம்மளை பிக்கப் பண்ண வராராம், இன்றைக்கி கார் வராதான். ஏன்னாச்சு? இல்லை டிரைவர் எங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, அதனால் வராதான். ஓ சரி வெயிட் பண்ணும், மாமா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக்கு காரில் வரோன்னு பார்த்தா பைக்கில் வராரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஏய் சாய் என்னடா இவர் காரில் வரான்னு பார்த்தா பைக்கில் வராரு, இதில் நம்ம எங்கே உட்காந்துட்டு போவ? மாமா பின்னாடி தான் உட்காந்துட்டு போனோம், வேறு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு அவங்க தம்பி சொல்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக்கும் வந்துட்டாரு கிட்டக்க. இப்போ அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ உங்களை தான் பார்க்குறாரு, நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ அந்த கேப்பில் அட்டிங்கன்னா வந்து உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. இப்போது நீங்கள் அப்படியே மூஞ்ச ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு பார்க்காத மாதிரி நின்றுக்கிறீங்க. இப்போ உங்கள் தம்பி அப்படியே அந்த பைக்கில் வந்து ஏறிடுறான். இப்போது அப்படியே ஜேகே உங்கள் தம்பி அப்படியே முறைச்சி பார்க்குறான். இப்போ உங்கள் தம்பிக்கும் இப்போ எதுக்கு மாமா முறைச்சி பார்க்குறாரு? ஓ சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி மறுபடியும் இறங்கிட்டு, ஓயன் இங்கே வா. ஏன் என்ன? வந்து வண்டியில் ஏறு. அப்புறம் நீ? நானும் தான் ஏறுவேன். ஃபஸ்ட்டு நீ ஏறு, சென்டரில் உட்காரு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். இல்லை இது சரிப்பட்டு வராது, நீ இந்த சென்டரில் உட்காரு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஏன் மேடம் ஏதாச்சும் வேகத்தரத்தில் தூக்கி கீழே விழுவுறதுக்கா? அப்புறம் அம்மா அப்பா என்னைய வந்து சாவடிச்சிருவாங்க, ஒழுங்காக சென்டரில் உட்காருன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டான். உங்கள் தம்பியும் அப்படியே பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டான். இப்போ அப்படியே ஜங்குக்கும் அப்படியே ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் வந்து சும்மா சாதாரணமாக தான் கை வச்சுருக்கீங்க, உங்கள் லெக் மேலேயே உங்கள் கை வச்சுருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து போகிறாரு. உங்கள் தம்பி என்ன பின்னாடி வந்து அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டான். ஆனால் உங்களுக்கு தான் பயமாக இருக்குது. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டீங்க பிடிச்ச மாதிரி. இப்போ ஜங்குக்கு இப்போது நீங்கள் இப்படி ஹக் பண்ணதுனால ரொம்ப பிடிச்சி போயிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. இப்போ உங்கள் தம்பிக்கு தான் இல்லை மாமா பொறுமையாக போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து நீங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே உங்கள் தம்பிக்கு தலையெல்லாம் சுற்றுது ஜங்குக்கு வந்து ஃபீல்டில். அப்படியே உங்கள் தம்பி இறங்கிட்டு அப்பா வீட்டுக்கு வந்தாச்சுரா, இது அக்கா சொன்னாலும் சரி, உங்கள் அக்காவை மட்டும் பைக்கில் ஏற்றி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடணும் இனிமேல் அப்படி சொல்லிட்டு உங்கள் தம்பி மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அப்படியே நீங்களும் அப்படியே இறங்கிட்டு அப்படி போகிறீங்க. இப்போ போகிறவங்கள அப்படியே ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. இப்போ உங்கள் தம்பியெல்லாம் பார்க்கல, ஆனால் அங்கே தான் நிற்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்க கிட்ட அனுப்பிச்சி ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்கள் தம்பி பார்க்குறத காட்டியும் நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுடுறீங்க. தள்ளி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. உங்கள் தம்பியும் பார்க்கல, கரெக்டாக நீங்கள் ஜக்கேவை தள்ளி விடுவோம், உங்கள் தம்பி திரும்பவும் கரெக்டாக இருக்குது. இப்போ உங்கள் தம்பி தான், என்னாச்சு மாமா, எதுவும் அக்கா உங்களை தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு உங்கள் தம்பியை. இப்போ உங்கள் தம்பி அப்படியே உள்ளார போகிறான். இப்போ ஜேகேவும் அங்கே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே அவரும் வந்து வீட்டுக்குள்ளார வந்து போகிறாரு. இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. எப்படியும் டேஸும் வந்து போகுது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது ஜேகேவோட கல்யாணத்துக்கு. இப்போ ஜேகேவோட ரூமில் தான் காட்டுறோம்.
என்னாச்சு ஜிமினுக்கு? இன்னும் 2 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. இவன் என்ன பண்ணுறான்? ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன பிடுங்கிட்டு இருக்கான்? சே, ஜிமினை என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ டேய், சரி ஒரு ஃபோன் அடித்து பார்ப்பேன், மறுபடியும் எடுக்கிறான். நானும் ரிங் போகுது, ஆனால் ஜிமின் வந்து எடுக்கவே இல்லை. இப்போ ஜேக்கும் சே, ஐயோ எனக்கு என்ன தான் ஆச்சு, எடுத்து தொலையவே மாட்டேங்கிறான் ஃபோனை. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஒரு பக்கம் ஒரு மாதிரி தூக்கி போட்டுட்டு அப்படியே தள்ள கை வச்சுட்டு உட்காந்துடுறாரு. இப்படியே நேரமும் போகுது. இப்போ ஒரு நைட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஒரு டைமு. இப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. அது வந்து ஜிமின் தான். ஜேகே பார்த்துட்டு உடனே அட்டன் பண்ணிட்டாரு. டே ஜிமின், என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இத்தனை நாள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? இப்போ ஜிமின் தான், டேய் ஜேகே, போச்சுடா, எல்லாம் போச்சு. என்ன போச்சு மச்சான்? என் லைஃபே போச்சு மச்சான். என்னடா சொல்கிற? ஆமாம், நான் சாக போகிறேன். சாக போகிற? என்னடா பேசுகிற நீ? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திட்டுறாரு. இப்போ ஜிமின் தான், மச்சான் முடியலடா, ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கே தெரியும்ல. ஆமாம், அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான். என்னடா சொல்கிற? அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டா? ஆமாம் மச்சான், ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ள, அதனால நான் அவள்கிட்ட பேசவே இல்லை. சரி, அவள் வந்து என்னை அவள்கிட்ட இன்னும் 2 நாள் கழிச்சு கண்டிப்பாக பேசுவான்னு நினச்சி, ஆனால் அதுக்கப்புறம் அவள் கால் பண்ணல, எதுவுமே பண்ணல. விசாரிச்சா ஒரு பையனோட நிச்சயம் ஆயிடுச்சான். என்னால் முடியலடா. அவள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் ஏதோ மிரட்டி ஒத்துக்க வச்சுருப்பாங்க. மற்றபடி அவள் அப்படிப்பட்டு பொண்ணுலடா, அவளை ஒத்திருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போ ஜேகே தான், நீ எங்கே இருக்கா சொல்லு, நான் வரேன் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு. இப்போ ஜேகேவும் ஜிமின் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு அந்த மாடி கட்டையில் ஏறி நின்றுட்டு அப்படியே நிற்கிறாரு. குதிக்கலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் நிற்கிறாரு. இது ஜேகே பார்த்துட்டு, டேய் ஜிமின், பைத்தியம் அடாடி, நீ ஆண்டா அது மேலே ஏறி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை பிடிச்சி இழுக்க ஜேகேவும் ஜிமினும் 2 பேரும் சேர்ந்தே கீழே பொத்துன்னு விழுகுறாங்க. இப்போ ஜேகே தான், டேய் பைத்தியம் வரா, ஏன்டா, ஏன் அது மேலே நிற்கிற? நான் தான் சொன்னேன்னு சாக போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு சாகணும்லாம் தோணலை, சும்மா நின்று நீங்கள் வந்து கீழே பார்க்கும்போது பயமாக இருக்குது. அதனால தான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே நின்னேன், நீ வருவேன்னு நினச்ச மாதிரியே வந்து என் கையை பிடிச்சி எழுதி காப்பாற்றிட்டடா. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ ஜேகேக்கு தான் அப்படியே கோவம் வருது. ஜிமினை முறைச்சி பார்க்குறான். சரி விடு, போனா போகுதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் நீ உளுந்து சோக வேணாம், அடுத்த வாட்டி நானே உன்னை பிடிச்சி தள்ளி விட்டு வர்றேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்ல. சரி கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இப்போது ஜிமின் தான், சரிடா என் லவ் தான் இப்படி இருக்குது, ஓ லவ் என்னாச்சு? இந்த கொஞ்ச நாளில் ஏதோ சரியாக என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. நான் ஏதாச்சும் பிளான் போட்டால் எப்படியாச்சும் அதுக்கு எடுத்து விட்டுட்டே இருக்கா. அவன் தம்பியும் அப்படி தான், அவன் தம்பியும் என் பக்கம்தான், இல்லைன்னெலாம் சொல்லலை. ஏதாச்சும்னா அவன் கண்டிப்பாக மாட்டிக்கிறான். மாட்டினா மட்டும் பார்த்தல, அவன் என்னையும் சேர்த்து கோத்து விட்டுறான், நானும் மாட்டிக்கிறேன். என்ன பேசி சமாளிக்கிறதான்னு தெரியல வீட்டுக்கு அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாரு. இப்போது ஜிமின் தான், சரிடா உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதே மாதிரி என் லவ்வுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணும். ஏய் நான் பண்ணாமலடா, நான் பண்ணுறேன்டா, கண்டிப்பாக பண்ணுறேன்டா, இல்லைன்னாடா இருக்குது. என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? அந்த பொண்ணுக்கு என்ன என்கேஜ்மெண்ட் தானே ஆயிருக்கு, கல்யாணம் ஒன்றும் ஆகலையே. என்ன மாதிரி தான் எனக்கு நிச்சயம் ஒரு பொண்ணு கூட ஆணுச்சு, கல்யாணம் வேறு பொண்ணு கூட ஆக போகுது. அதே மாதிரி தானே உனக்கும். நீ ஃபெயில் பண்ணாத, நான் இருக்கேன். ஆனால் ஒன்று மச்சான், நீ எப்படியாச்சும் அந்த பையன் யாருன்னு மட்டும் கண்டுபிடி, சரியா? அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என்ன, இன்னொரு 2 நாள் தான் இருக்குது டைம், அதுக்காட்டியும் அந்த பையன் யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இப்படியே வந்து இந்த 2 டேஸும் வந்து போகுது. இப்போ நைட்டு, இப்போ விடிஞ்சா ஜேகேக்கு கல்யாணம். இப்போ நைட்டு ஜேகேவை தான் காட்டுறோம். ஒரே பரபரப்பாக ஒரு மனுஷன் வந்து டென்ஷனாக சுற்றிட்டு இருக்காரு. பக்கத்தில் உங்கள் தம்பி கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ உங்கள் தம்பி தான், என்ன மாமா பண்ணுற, இங்கேயும் நடந்து போயிட்டே இருக்க, எனக்கு தான்
பார்த்தாலே திருப்பி திருப்பி கழுத்துலாம் வலிக்குது. ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நின்று யோசிமாமா, விடிஞ்சா கல்யாணம். இன்னுமா இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? டேய், அதெல்லாம் கிடையாது. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு நான் போய் யோசிச்சு முடிச்சுட்டேன், பிளானையும் போட்டுட்டேன். ஓகேடா ஆர்மி. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ இது 2x2 வரும். நான் ஒரு மினி ஒன் ஷாட் போடலான்னு நினச்சேன், பட் லென்த்தாக போயிட்டு, அதனால் இப்படியே இதை கட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2x2 கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல். பாய்.